இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உங்களுக்கும் எனக்கும் நடக்க போகிற ஒரு ஒரு மேட்ச்னே சொல்லலாம். ஸோ எப்படி நான் வந்து இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி இது எதுக்கான முதல்ல பேட்டில்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இது வந்து ஃபேண்டசி பிளேடர் வேர்சஸ் ஃபேண்டசி பிளேடர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நம்ம 2 பேருக்கு நடுவில் நடக்க போகிற ஒரு பேட்டில் மாதிரியான ஒரு விஷயம் நான் வந்துட்டு ரொம்ப கிரிஞ்சு பண்ண விரும்பல. ஸோ வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து இதை வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். ஓகேவா, உங்களோட பிளேடை வந்து தேர்ந்தெடுங்க, உங்களோட வந்துட்டு பிளேடை வந்து தேர்ந்தெடுங்க. ஸோ பவரான பிளேட் உங்களுக்கு பிடிச்சதை வந்துட்டு தேர்ந்தெடுங்க, நம்ம வந்துட்டு இதை ஒரு பேட்டில் மாதிரி பண்ண போகிறோம். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அண்ட் நான் இதை போஸ்ட்டுமே போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விக்ட்ரி ஃபஸ்ட் ஜெனில் இருந்து ஓகேவா, மொத்தம் 3 ஜென்ரேஷன் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், எவல்யூஷன், டர்போ 3மே போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணது வந்துட்டு டர்போ லூயினார். டர்போ இல்லைங்க, லாஸ் லூயினார். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணது லாஸ் லூயினார். அது கீழே வந்து ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக்குன்னு வச்சு விக்ட்ரி வேல்ட்ரியாக்குன்னு ஒன்று இருக்குது. என்னடா அதுக்கு 0% கொடுத்து வச்சுருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. ஏன்னா அங்கே பார்க்குற யாருமே விக்ட்ரி வேல்ட்ரியாக்கு ஒருத்தர் கூட போடலைங்க ஓட்டு. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. எல்லாரும் வந்து லாஸ் லூயினாருக்கு போட்டு வச்சுருக்கீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, உங்களுக்கு வந்து லாஸ் லூயினார பவர் நல்லா தெரியுது என் வீடியோ பார்த்து. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா எல்லோரும் லாஸ் லூயினாருக்கு ஓட்டு போட்டு வச்சிருக்கீங்க. ஐயோ போவோம், நம்ம விக்ட்ரி வேல்ட்ரியாக் 0% இருக்கார், அவருக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையா? ஏடா இப்படி அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண பிளேட் பர்ஸ்லேருந்து லாஸ் லூயினார் ஸோ வச்சுருவோம். அண்ட் 2வது பிளேட் வந்து மொத்தமாக 2 பிளேட் போட்டிருந்தேன், லெஜெண்ட்ஸ் பிரைசன் அண்ட் ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக். அண்ட் இங்கே வந்து ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் ஓகேவா. ஒரு டயத்தில் வந்து ரெண்டுமே முதல்ல வந்து எடுத்தோடனே ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக் தான் அதிகமாக இருந்துச்சு. சரி நானும் ஓகே நமக்கு லெஜெண்ட்ஸ் பிரைசன் தான் போல நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. திடீர்னு பிரகாரம் லெஜெண்ட்ஸ் பிரைசன் ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக் ஓட்ட முந்தி லெஜெண்ட்ஸ் பிரைசன் ஜெயிச்சிட்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஓட் போட்டு ஜெயிக்க வச்சது லெஜெண்ட்ஸ் பிரைசன். ஸோ உங்கள் டீமில் இப்போ லெஜெண்ட்ஸ் பிரைசன் இருக்கார். அண்ட் லாஸ்ட்டு டர்போவில் நான் 2 பேர் தான் போட்டிருந்தேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது 2 தான். ஒன்று வந்து பர்ஸ்டர் எக்ஸ்கேலியஸு, இன்னொன்று வந்து நைட்மேரில் பிளடி லூயினார். இந்த 2 பேர் தான் நம்மள்கிட்ட இருக்கவே செய்யுது. அண்ட் இதில் நீங்கள் முதல்ல எடுத்தவுடனே லூயினார் ஓட்டு அதிகமாக இருந்துச்சு. அடுத்து போக பஸ்டர் எக்ஸ்கேலியஸ் ஓட்டு தெரிக்குது. எப்படி நான் பெரிய வித்தியாசம், 26% எங்கே இருக்குது, 57% எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட அப்படி செதறுது. நான் பார்க்குறேன் என்னடா இது பஸ்டர் எக்ஸ்கேலியஸுக்கு ஃபேன் அதிகம் போல, என்னடா ஓட்டு வந்துட்டே இருக்குது. பிளடி லூயினாரெல்லாம் டாமினேட் பண்ணி அதோட 2 மடங்கு அதிகம் ஓட்டு எங்கள் அப்பா அப்படின்றவா ரைட்டு எனக்குலாம். சரி ஓகே. ஸோ 2வது லாஸ்ட்டு நீங்கள் உங்கள் டீமுக்கு சூஸ் பண்ணது பஸ்டர் எக்ஸ்கேலிபர். ஸோ இது ஒரு தரமான ஒரு டீமு. ஸோ ஃபஸ்ட் சீசனில் லெஜெண்டாக இருக்க ஒருத்தர், செகண்ட் சீசனில் லெஜெண்டாக இருக்க ஒருத்தர், தேர்ட் சீசனில் லெஜெண்டாக இருக்க ஒருத்தர். ஏன்னா ஃபுல்லாக லெஜெண்டு டீமாக இருக்குது. ஸோ டீம் லெஜெண்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஐ மீன் லெஜெண்ட்ஸ் ப்ரைஸில் நான் குறிக்கலை. ஸோ இவங்க 3 பேருமே வந்து ஃபஸ்ட் சீசனில் வந்துட்டு ஒரு 4 பவர்ஃபுல் பிளேடர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அதுலேருந்து அந்த 4 பவர்ஃபுல்லேருந்து 3 பேர் வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு உங்கள் டீம். ஸோ என் டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஆரம்பிச்சிடலாம். என் டீம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்லேருந்து விக்ட்ரி வேல்ட்ரியாக், சாமுராய் எடிஷன், அதுக்கப்புறம் ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக், 2மே வேல்ட்ரியாக் ஃபேமிலி. லாஸ்ட்டு இவங்களுக்கு ஆகாத அதே அட்டாக் டைப்பு பிளடி லூயினார். 3 பேர் அட்டாக் டைப்புங்க. உங்கள் டீமில் ஒரு பேலன்ஸு 2 அட்டாக்கு, என் டீமில் ஃபுல் அட்டாக்கு. பேட்டில் எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ இன்ட்ரோவை போட்டு பேட்டில் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெத்தி அடி சொல்லி அடி. ஸோ ஸ்டேடியம் வந்துட்டேன். முதல்ல வந்து விக்ட்ரி வேல்ட்ரியாக் வேர்சஸ் லாஸ் லூயினார் இந்த பேட்டில் நடத்திடுவோம். ஸோ ஒரு பேக்கு 2 பாயிண்ட் எடுத்தால் ஜெயிச்சுது, மேட்ச் முடிஞ்சுது. ட்ரை பண்ணிடுவோம் எந்த டீமில் அதிகமான பேட்டில் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இந்த ஒரு பேட்டிலில் வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம் முதல்ல. ஸோ நான் லூயினாரை லான்ச் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்டாமினா அதிகமாக இருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேடி சொல்லியடி. பாஞ்சு அடிக்கானே ஸ்டாமினா காலி. ஸ்டாமினா ஓகையா, எனக்கு தான் தெரியுமே விக்ட்ரியில் சுத்தமாக ஸ்டாமினா இருக்காதுன்னு. ஜெயிச்சது லாஸ் லூயினார் தான். ஸோ லாஸ் லூயினாருக்கு ஒரு பாயிண்ட், உங்கள் டீமுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ செகண்ட் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் தேடி சொல்லியடி.
ஸோ இது ஒரு ரிங் அவுட். ஒன்றுக்கு ஒன்று இப்போ ஈக்குவலாக இருக்குது. ரெண்டாவது பேட்டில் தான், மூணாவது பேட்டில் தான் இதுக்கான ஆன்சர் தெரிய போகுது. மூணாவது பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓ, இது ஒரு தரமான ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணி மொத்தமாக 2 பாயிண்ட் எடுத்து லாஸ்ட் லூயினர் இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கு. ஸோ விக்ட்ரி வாஸ் டிஃபீட்டட். அதான்ப்பா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த பேட்டில் யாருக்குன்னா லெஜண்ட்ஸ் பிரைசன் வேர்சஸ் ஜெனிசிஸ் வேல்ட்ராக். ஜெனிசிஸ் வேல்ட்ராக் ஏன் ஆள், லெஜண்ட்ஸ் பிரைசன் உங்கள் ஆள். ஸோ உங்கள் ஆளுக்கு சேரப் பண்ணிக்கோங்க. ஜெயிக்கிறானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கமான் ஜெனிசிஸ் வேல்ட்ராக், நீங்கள் ஏமாத்திராத. கமான், ஃபுல் பொட்டான்ஷியலை கொடுத்து நீங்கள் நீ ஜெயிச்சாகணும். கமான்ரா ஜெனிசிஸ். அட் அ டைமில் 2 பேர் விழுந்துடுவாங்க போலையே போகிற பக்கம் பார்த்தா. ஸோ முதல்ல விழுந்து ஜெனிசிஸ், லெஜண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ அடுத்த பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எட்டியடி சொல்லியடி. லெஜண்ட்டை இறக்கியாச்சு. ஓ இறங்கினவுன்னே 2 ஹிட்டு தான் விழுந்திருக்கு. என்ன நடக்குன்ற எனக்கு ஒரு பிளான் இருக்குது. பட் ஆனால் நான் ஜெயிப்பனான்ற பிளான் மட்டும் எனக்கு தெரியல. கம்மான் ஜெனிசஸ் வெப் சொல்லி முடிஞ்சிச்சு. ஸோ இதில் ஜெயிச்சது லெஜண்ட்ஸ் பிரைசன். ஜெனிசிஸ் வேல்ட்ராக்கை முட்டைக்கு 3ன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டான். முட்டைக்கு 2ன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டான். அடுத்து நம்ம தேல்பத்ரி சிங், இவரை எவ்வளோ சொன்னாலும் சி. ஸோ இதில் மொத்தமாக 2 பாயிண்ட் எடுத்தாச்சு. 3வது பாயிண்ட்டு எடுத்தாலும் பிரோஜனம் இல்லை, இருந்தாலும் எடுக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ பிளடி லூயினர் சாதாரணமாக நினச்சிட்டிங்கல்ல, பிளடி லூயினர் அதை பாருங்க எப்படி சம்பவம் பண்ணுறான்னு. தேடி சொல்லிடி. கமான் லூயினார் வம்சாவளி மானத்தை காப்பாற்று. கமான் ஒரு பஸ் ஃபினிஷ். ஸோ பிளடி லூயினார் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கு. இந்த வரேன். சாதாரணமாக நினச்சிட்டிங்கல்ல, ஒரு காலத்தில் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா, அந்த மாதிரி வந்துட்டு இப்போ பாருங்க. நெத்தியடி சோழியடி. கமான் லூயினார். ரிங் அவுட் ஃபினிஷ் எடுத்து டிஸ்க்கு சென்டருக்கு வந்துட்டுங்க. ஸோ ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணி பிளடி லூயினார் 2 பாயிண்ட் எடுத்து நான் ஜெயிச்சிட்டேன். அதாவது மொத்தமாக இதோட பேட்டிலோட ஃபைனல் என்னென்னா, உங்கள் டீம்மேட்ஸ் மொத்தமாக 2 பாயிண்ட் எடுத்து மேட்சை முடிச்சிருக்காங்க. என் டீம்மேட் மொத்தமாக ஒரே 1 பாயிண்ட் எடுத்திருக்கான். மற்ற அட்டாக் டைப்ஸ் வேலைக்கு ஆகலை. நான் நினச்சேன், அப்போவே நினச்சேன் ஜெனிசிஸ் வேல்ட்ராக் ஃபேமிலி எனக்கு, ஜெனிசிஸ் வேல்ட்ராக் விக்ட்ரி வேல்ட்ராக் ஃபேமிலி எனக்கு வரும்போதே நான் நினச்சேன் அவ்வளோதான் மர்கியா சாலான்னு நினச்ச மாதிரி நடந்துட்டு. ஸோ ஓகே. ஸோ உங்கள் டீம் ஜெயிச்சுட்டு 1க்கு 2 அப்படின்ற முறையில் உங்கள் டீம் ஜெயிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத வந்துட்டு கீழே சொல்லிட்டு போங்க. அண்ட் புதுசாக ஏதாவது நான் கண்டென்ட் பண்ணோம் அதையும் சேர்த்து கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. புதுசாக வந்துட்டு ப்ரோ நீ இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நம்ம பிளேடர்ஸ் ஆகிய உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு வந்துட்டு நிறைய யோசனைகள் அப்படி வானத்தை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பறக்க விடாமல் பிடிச்சி வச்சு என் கமெண்ட்டில் தூக்கி போட்டு போங்க, நானும் பார்க்குறேன். சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிற நேரம் வந்துட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், பாய்.